ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? இப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு இந்த சுத்திகரிப்பு ஜெபத்துல ஆண்டவரே என்ன நீதிமான் என்று நான் என்ன பண்ணல, நான் நிரூபிக்கல, நான் உண்மை உள்ளவன் என்று நான் நிரூபிக்கல, என்னையே நான் தட்டி கொடுத்து நான் நல்லவன் சொல்ல விரும்பல. எனக்கு ஒண்ணு பண்ணுங்கப்பா, தப்பு தான் ஆண்டவரே, தவறு தான் ஆண்டவரே, செய்தது தவறு தான் ஆண்டவரே. தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, அந்த ஜனங்களை எண்ணி தொகையிட்டு வரும்போது ஆண்டவருடைய தண்டனை ஆரம்பிக்குது. தண்டனை ஆரம்பிக்கும் போது நீ இப்படி செஞ்சது தான் தப்புன்னு ஆண்டவர் உணர்த்துறாரு. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் ஜனங்களை எண்ணி தொகையேற்றி இருக்கிறாங்க. என்ன ஆண்டவரே இதெல்லாம் ஒரு பெரிய தப்புன்னு சொல்லி வந்து நிற்கிறீங்க, ஏன் என்னுடைய ஜனங்களை எண்றதுக்கு கூட எனக்கு வந்து சக்தி இல்லையா, நான் இந்த நாட்டினுடைய கிங் தானே அப்படின்னு தாவீது சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா தாவீது என்ன சொன்னா அப்படின்னு சொன்னா, கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கரத்தில் விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷனுடைய கையிலே விழாதிருப்பேனாக. நாத்தான் தீர்க்கதரிசி வந்து தாவீதை பார்த்து சொல்றாரு, ஒரு ஏழையான ஒரு மனுஷனுக்கு மடியில் ஒரு ஆட்டுக்குட்டியை செல்லமா வளர்த்துனா, ரொம்ப முத்தம் கொடுத்து வளர்த்துனா, அவனுக்கு அந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி குழந்தை மாதிரி அவன் வீட்டில் வளர்ந்துச்சு. ஆனால் பக்கத்து வீட்டில் ஒரு பெரிய பணக்காரன், ஒரு கோடீஸ்வரன், அவனுக்கு 100 ஆடுகளுக்கு மேலே பெரிய கோடீஸ்வரனாக இருந்தான். ஆனால் அந்த பணக்காரனுடைய வீட்டில் வந்து ஒருத்தன் விருந்துக்கு வந்த போது அவனுடைய நைட் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினச்சி தன்னுடைய ஆடுகளில் ஒன்றை எடுக்கிறதுக்கு மனசு இல்லாமல் பக்கத்து வீட்டில் மடியில் வளர்ந்த அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சி அடிச்சு அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தான்னு சொன்ன உடனே உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரத்தம் கொதிக்குது. யாருக்கு? தாவீதுக்கு. எவனா இருக்கட்டும், இந்த தேசத்துக்குள்ள என்னுடைய ராஜ்ய பாரத்தில் அப்படிப்பட்ட ஒருத்தன் உயிரோடையே கேட்கல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீர் கொண்டு எந்திரிச்சு, யார் அந்த மனுஷன் அப்படின்னா, சாரு கிட்டத்தட்ட 10 மாசத்துல தன்னையே தட்டி கொடுத்து என்ன பண்ணிட்டாரு, நிரூபிச்சிட்டாரு. என்ன அப்படின்னா, அதுல என்ன தப்பு, செத்தான் போனேன், அவளை நம்ம தான் கல்யாணம் பண்ணிட்டோமே, நம்ம தான் அவளை பத்திரமா பார்த்துக்கிறோம்னா, யுத்தம் போது 4 பேர் சாகிறது சகஜம்தான். உரியா இப்ப சாகலைன்னா கூட அடுத்த யுத்தத்தில் செத்துற போறான். நம்ம லெட்டர் கொடுத்ததுனால மட்டும்தான் செத்தானா? அப்படியெல்லாம் செத்துருக்க மாட்டானே. நம்ம லெட்டர் கொடுத்தாலும் அவன் வந்து உயிரோட வந்திருக்கலாமே. நம்ம நிறைய பேர் திட்டம் போடுவோம்ல, ஐயோ நம்ம நிறைய பேர் நம்மளை நிரூபிக்கிறதுக்கு படுற பாடு, எவ்வளவு கற்பனை. ஆண்டவருக்கு கற்பனை விஸ்தாரமோ இல்லையோ, நம்மளை நிரூபிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய கற்பனை தெரியுமா? ஏன் ஆண்டவர் அப்படி கைவிட்டார், எதுக்கு இப்படி பண்ணார், ஏன் இப்படி பண்ணல, எத்தனை. அதே மாதிரி தாவீது 10 மாதங்களாக தான் செய்த தவறை ஒத்துக்கொள்ளாமல், இல்லைன்னா தான் செய்த தவறுக்காக வருந்தாமல் அதை நிரூபிக்கிறதுக்கு தன்னுடைய மனசோடே பேசி இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு விட்டுட்டான். அதனால தான் இப்போ யார் அப்படின்னு சொன்ன உடனே கேட்குறான், யார் அந்த மனுஷன்? நீங்கள் 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிங்கன்னா, இப்பொழுது நாத்தான், இதில் 6வது வசனத்தை வாசிங்க. அவன் இரக்கமற்றவனாக இருந்து அந்த 5வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டியாக்காக நாளத்தனையாய் திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். தீர்க்கதரிசினா இதுதாயா, பாஸ்டர்னா இதுதாயா, ஊழியக்காரன்னா இதுதாயா. அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, அப்பொழுது நாத்தான்வேல், நீ ராஜாவா கூஜாவா அதெல்லாம் தெரியாது, அப்பொழுது நாத்தான்வேல் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். என்ன கெத்து, என்ன தைரியம். நம்மளா இருந்தா இன்னைக்கு விசுவாசிகள்கிட்ட சொல்றதுக்கு அவ்வளோ பயம். பிரதர், கர்த்தர் உங்களை பிரதர் இல்ல, ஆனாலும் ஆண்டவர் உங்க கூட இருக்காரு, ஆண்டவர் உங்களை கைவிடலை, நீங்க செஞ்சது தவறுன்றது மாதிரி தோணுது, கொஞ்சம் திருந்திக்கிட்டா மாறிட்டா நல்லா இருக்கும். இந்த மாதிரி கூட இன்னைக்கு சொல்றதுக்கு தைரியம் இல்லை, அப்படி இருக்குது. ஆனா இந்த தீர்க்கதரிசி தாவீது, அந்த தாவீது நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு போய் ஜெயில போடுங்கன்னா போட்டுருவாங்க. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன்,
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தாயும் உனக்கு கையெழுத்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்னோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை எடுத்துக்கொண்டபடியால் பட்டயம் என்றும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோடே சயனிப்பான். நீ ஒளிப்பீடத்தில் அதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேல் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்று நாத்தான் சொன்னான். அடுத்த வசனம், அப்பொழுது தாவீது, கவனிங்க, இவ்வளவு எத்தனை வார்த்தை நீங்க எல்லாம் தாங்குவீங்களா? சொல்லுங்களேன். ஒரு ராஜா, ஒரு கிங் அந்த ராஜாவை பார்த்து நாத்தான் தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ கொன்னுட்டப்பா. யார் கொன்ன? நீ ஆளு விட்டு கொன்னேன்னு கூட சொல்லல. உரியாவை நீ கொன்னு அவனுடைய மனைவியை உனக்கு வச்சுக்கிட்டியே அப்படின்னு சொல்லி என்னென்ன நடக்கும்னு முதற்கொண்டு நீ இந்த காரியத்தை செஞ்சதுனால உன்னுடைய பிள்ளைகளை எல்லாரையுமே வெளியில வச்சு நீ மறைஞ்சு செஞ்ச ஒளிப்பீடத்தில் நடக்கும்னு சொல்லி அவ்வளவு சாபம் போல வார்த்தை. நம்மளா இருந்தா போயா, முதல்ல போயா போயா, தெரியும் இப்போ என்ன செஞ்சுட்டேன், மன்னிப்பு தானே வேணும். யாரும் செய்யாத நான் செஞ்சுட்டேன், சரி நான் மன்னிப்பு கேட்குறேன். அதுக்குன்னா இவ்வளோ பெரிய சாபமா? அதுக்குன்னா இவ்வளோ பெரிய மிஸ்டேக்கா? இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் தாவீதை அவ்வளவு நேசித்தார். யாரிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் என்கிறது போல, யாரை அவர் அதிகமாய் நேசிக்கிறாரோ அவர்களிடத்திலே அவர் அதிகமாய் எதிர்பார்க்கவும் செய்கிறார். உங்களை ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறாரோ, உங்களை அவர் எவ்வளவு நேசித்தாரோ. இந்த தாவீதை ஆண்டவர் ஏன் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொல்றாருன்னா, நான் உன்னை எங்க இருந்து எடுத்தேன்? உன்னை எங்க இருந்து எடுத்தேன்? ஆடுகளுக்கு பின்னாடி போயிட்டு இருந்த ஒன்றை நான் தூக்கிட்டு வந்து, ஒரு நாட்டினுடைய ராஜாவே உனக்கு விரோதமாய் உன்னை கொல்றதற்கு அத்தனை வருஷம் கத்தியை தூக்கிட்டு ஆட்களோட அலைஞ்சதுக்கு அப்புறம் கூட அத்தனை பேருடைய கண்ணுக்கும் உன் ஜீவனை நான் என்ன பண்ணேன்? கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உனக்கு நான் கொடுத்த ஜீவன், உனக்கு நான் கொடுத்த பதவி, ஒண்ணுமே இல்லாத இடத்திலிருந்து உன்னை எடுத்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்தேன்டா. பிரதர், சிஸ்டர், வாலிப தம்பி, தங்கச்சி, ஒன்று நினச்சிக்கோ. சில நேரத்தில் ஆண்டவர் உன்னை பார்த்து நீ மற்றவங்களை நீ ஒப்பிட்டு பார்க்காத. ஏன்னா ஆண்டவர்